நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடந்த நாட்கள்ல ஒரு மேடையில தமிழ் மன்னர்களால் தான் தமிழ் அழிந்தது, சமஸ்கிருதம் கோவில் நிலைநிறுத்தப்பட்டது, சமஸ்கிருதம் அதிகமா நம்முடைய தமிழ் மண்ணில் பரவதுக்கு காரணம் மன்னர்கள் தான். அதனால நான் அவர்கள் ஒரு பொருட்டா நான் எடுத்துக்க மாட்டேன். அவர்கள் நான் மதிக்கிறது இல்லை. ஒரு கருத்தை முடிச்சிருக்காரு. அவர் சொல்வது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஏன்னா அந்த மன்னர்கள் காலத்துலதான் தமிழ் முற்றிலும் குளறுபடியாகி தமிழோட பண்பாடு கலாச்சாரம்லாம் முற்றிலும் சிதைந்து சமஸ்கிருத மொழி உள்ள வந்தது. சமஸ்கிருத பண்பாடு பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஆரியர்களோட பேச்சை கேட்டு அவர்களுடைய வழிகளை இந்த மன்னர்கள் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. மக்கள் அனைவருமே சமமாக நடத்தப்பட்டாங்கன்னா கட்டாயம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த வேற்றுமைகள்ல மன்னர் காலத்துல மிகப்பெரிய அளவுல ஜாதி வேற்றுமை இருந்தது. மக்கள் தனித்தனி குழுக்களாக பிரிந்துதான் வாழ்ந்தாங்க. அந்த தொழில் செய்யறவங்க அந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு கோட்பாடு இருந்தது. பெண்கள் மதிக்கப்படல. பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகளான மத சடங்குகள், வேள்விகள், வேதங்களை உயிர்களை பலி கொடுக்கிறது, சதி என்னும் உடன்கட்டைகள், இந்த மாதிரி வழக்குகள்லாம் மன்னர் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. மக்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படவில்லை. கோவிலின் கருவறைக்குள் பார்ப்பனர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டாங்க. ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவர்களுக்குள்ள மனமாற்றம் செஞ்சுக்கணும். அவர்களுக்கிடையே அனைத்து விதமான பரிமாற்றம் இருக்கணும். சாதாரண மக்களிடம் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கிறது கிடையாது. இப்படி மன்னர்கள் காலத்துல பல்வேறு வகையான வேற்றுமைகள் இருந்தது. இவர்கள் எப்படி தமிழை உயர்த்தி கொடுத்திருப்பாங்க? அவர்களுடைய பெயர்கள்ல கூட அடைமொழி பெயர்களையும் சரி, அவர்களுடைய இயற்பெயர்களும் சரி, தமிழ் பெயர் கிடையாது. அந்த தமிழ் பெயர் இருந்தாலுமே கூட அது வார்த்தைகள் தான் தமிழாக இருக்குமே தவிர அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் வடமொழி சொல்லதான் பொருள்படும். அப்படி இருக்கிறப்போ இவர்களால் தானே சமஸ்கிருதம் இங்க நம்ம தமிழ் மண்ணில் தலை தோன்றியது. மன்னர்கள் காலத்தில் தான் சமஸ்கிருதம் கோவில் கருவறைக்குள் கொண்டு வரப்படுது. இப்படி இருக்கிறப்போ திருமாவளவன் சொல்வது எப்படி தவறாகும்? எப்படா ஒருத்தர் மீதான வன்மத்தை நம்ம கற்கலாம், ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாரா அப்படின்றதுக்காக நாம் தமிழர் சேர்ந்த சாட்டை துறைமுறையினர், திருமாவளம் கார்த்தி, அப்புறம் டிடிவி தினகரன், ஏடிஎம்கே பார்ட்டி, பிஜேபி குழுக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதுதான்டா சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட சாப்பாடு தேர்ந்தெடுக்காம நாய் கற்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வன்மத்தை பொதுவெளியில கட்டிட்டு இருக்காங்க. தெரிஞ்சா பேசுங்க. ஒரு டாக்டரேட் முடிச்ச ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு தலைவர்கிட்ட என்ன பேசணும், அவருக்கு சொல்ல வர கருத்து என்னன்னு கொஞ்சம் சிந்திருங்க. வெறும் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே பிழைப்புக்காக மட்டுமே நீங்க மனதை கற்காதீங்க. அவர் சொல்ல வர கருத்தை தப்புன்னு மக்களிடத்துல பரப்பாதீங்க. அவர் சொல்ல வர்றது 100க்கு 100 உண்மை. தமிழ் மன்னர்களாக தான் தமிழ் அழிந்தது, சமஸ்கிருதத்துக்கு தலை தோங்கியது. இது யாரு இல்லைன்னு சொன்னாலும் அந்த காலத்துல இருந்த மன்னர்களே இப்பொழுது இல்ல, நாங்க தமிழை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் அதை எங்களால ஏற்றுக்க முடியாது. மக்கள் அனைவரும் சமமாக அந்த காலத்தில் நடத்தப்படவில்லை. இந்த விஷயம்லாம் வச்சுட்டு திருமாவளவன் அவர்கள் மீது நாம் தமிழர் இயக்கத்தை மிகப்பெரிய அளவு கேட்கிறேன். ஒரு உண்மையை நம்ம சொல்லணும்னா, தன்னுடைய சொந்த இயக்கத்துல இருந்துட்டு கட்சியோட தலைவருக்கு தெரியாம சாட்டை துரைமுருகனுக்கு தெரியாம சீமான் அவர்களும் தனித்தனியா அந்த புலிகளிடம் என்ன பண்றாங்கன்னா, கட்சியோட நிதி வாங்குறோம், திறன் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களிடமும் சரி, புலிகள் இயக்கத்திடமும் சரி நிறைய பணத்தை வாங்கி தனிப்பட்ட முறையில இவருக்கு தெரியாம இவருக்கு தெரியாம சொல்லிட்டு பணத்தை அமைக்க வச்ச ஒரு கீழ்த்தனமான ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க தான் நீங்க விசிகா தலைவர் அவர்கள் வன்மத்தை கற்காதீங்க. முழுக்க திருமாவளவன் அவர்கள் மீது கற்கிற வன்மம் சாதிய ரீதியான ஒரு அணுகுமுறையான தவிர்த்து கட்சி ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ கிடையாது. ஏன்னா விசிகாவோட கொள்கையை எதிர்த்து பேசாங்க யாருக்கும் தகுதிகள் கிடையாது. நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவங்க உங்களை ஒரு கேட்டகரியில எங்களால வைக்க முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டோட இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த நீங்க மட்டும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு நேர்பட பேசும் மக்கள் மன்றமோ அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தாவைக்க சார்ந்த ஒரு இளைஞர் பங்கமா கலைச்சார். தாவைக்கே அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது. ஆனா அவர்களே உங்களை கலாய்க்கும் அளவுக்கு நீங்க ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்றத நினைவுறுத்திக்க. ஒரு சிறந்த ஒரு தலைவர் சாதிய ரீதியாக அணுகுவது என்பது அநாகரிகமானது. திருமாவளவன் அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள் அனைத்துமே ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொது வெளியில பொதுவாக இருக்கிற நானுமே சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் பேசுகின்ற அனைத்து கருத்துகளுமே ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு சமம். ஒரு மேடை பேச்சு நீங்கள் அரசியல் ரீதியாக பிழைப்புக்காக இயக்கத்தை நடத்துறவங்க நீங்களா அவருக்கு ஒரு வன்மத்தை கேட்காதீங்க. நாம் தமிழர் இயக்கம் போலி தமிழ் தேசியத்தை பேசி கொண்டு இருக்க ஒரு இயக்கம். நீங்களா அவரை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. குறிப்பா சாட்டை துரைமுருகன், திருமாவளவன் கார்த்தி இவர்கள் இருவரும் பற்றிய முழு தகவல்களோடு தனித்தனியா இவர்களை பற்றிய வீடியோக்கள் நம்முடைய காணொலிக்கு பதிவிடப்படும். இவர்கள் மீது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களையும் பொதுவெளியில எடுத்து நம்முடைய சேனல் வெளியிடப்படும். மக்கள் எனக்கு காத்திருப்பார்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.